மூன்றாவது சொல்றது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாள் அறிக்கை பண்ணப்பட வேண்டும். நம்ம கூட ஒவ்வொரு ஜபத்தில் நம்ம என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுதல் செய்யும் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தான் சொல்ல வேண்டும், அறிக்கை பண்ண வேண்டும். என்ன கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை நாமத்தை அறிக்கை பண்ண உண்மையான கிறிஸ்தவர்கள் கிடையாது. நம்மளுடைய எல்லா பிரச்சனைகள் மத்தியும் இயேசு கிறிஸ்து நாமத்தால் பயன்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வியாதிகள் குணமாவதாக, இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேன்சர்லாம் கேன்சல் ஆவதாக, இயேசு கிறிஸ்து நாமத்தினால நம்மளுடைய தரித்திரங்களை மாறப்படுவதாக, இயேசு கிறிஸ்து நாமத்தினால என் சந்ததி பிள்ளை இல்லாத சந்ததியாக இருந்தாலும் பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பார் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும். அந்த அறிக்கை பண்ணப்பட்டதை உங்கள் காதினால் கேட்டு உங்கள் இருதயத்தில் விசுவாசிக்கப்பட வேண்டும். அப்பொழுது ரட்சிக்கப்படும்.